உங்களுடைய நல்ல செயல்கள் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுமா? ரட்சிப்பு என்பது எப்பொழுதுமே மனம் திரும்புதலையும் உள்ளடக்கியது ஆகும். பாவம் செய்து கெட்டுப்போன மனிதர்களின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் முதல் காரியம் அவர்களது பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவதே. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். அப்போஸ்தலர் 17:30 மற்றும் 31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அப்போஸ்தலர் 2:36-39 முடிய. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நாம் எவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? 1. அவநம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லியவற்றை நம்பாதிருப்பது. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 2. தேவனுடைய நல்லொழுக்க சட்டங்களை மீறிய செயல்கள். பாவங்கள், மீறுதல்கள் என்பவை தேவனுடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு எதிரான சிந்தனைகள், சொற்கள் மற்றும் செயல்கள் ஆகும். நாம் பரிசுத்த தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக பாவம் செய்திருக்கிறோம் என்ற அறிவையும் உணர்வையும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கொண்டு வருகிறார். நம்முடைய கடந்த கால செயல்களை பற்றி நாம் எதுவும் செய்ய முடியாது. நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று தேவனிடம் கதறத்தான் முடியும். நம்முடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய சக்திக்கு வெளியேதான் இருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சகர் ஒருவர் நமக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் தெள்ள தெளிவாக காட்டுகிறார். நாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த தேவனிடத்தில் மீண்டும் செல்ல தகுதியாகும்படி நம்முடைய பாவங்களுக்கு நியாயமான விலையான மரண தண்டனையை செலுத்தி தீர்க்கும்படி சிலுவையில் மரித்த அவருடைய சொந்த குமாரனை இரட்சகராக தேவன் கொடுத்திருக்கிறார் என்று இப்பொழுது நமக்கு தெளிவாகிறது. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் எல்லோருமே தேவனுடைய நல்லொழுக்க சட்டங்களை மீறியிருக்கிறோம். நாம் எல்லோருமே நம்முடைய பாவங்களுக்கு நியாயமான தண்டனையான மரண தண்டனையை பெற தகுதியானவர்கள். உதாரணங்கள்: தேவனுடைய பெயரை தேவையின்றி உபயோகித்தல், அடக்கடவுளே என்பது போன்ற சொற்களை சொல்லுதல் தேவனுடைய சட்டத்தை மீறுகிற செயல். விபச்சாரம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று.
திருடுதல். ஒரு சிறிய பொருளை கூட திருடியிருந்தால் நான் திருடன். பொய்சாட்சி. ஒரு சிறிய காரியத்தை பற்றி எப்பொழுதாவது நான் ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு பொய்யனே. இச்சை. இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருளுக்கோ நிலத்துக்கோ நான் மனதில் ஆசைப்பட்டிருந்தால் அது இச்சை. யாக்கோபு 2 அதிகாரம் வசனம் 10. எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். தேவனுடைய நல்லொழுக்கச் சட்டம். யாத்திராகமம் 20 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 17 முடிய. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. எபேசியர் 2 வசனங்கள் 1 மற்றும் 4 முதல் 7 வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.